ஹாய் சோல்ஜர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு யூனிட் 9ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த வீடியோ நீங்க பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பிடிஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஒரு டீச்சரா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு கேம் மட்டும் நீங்க தெரிஞ்சிருக்க கூடாது, எல்லா கேமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்டர்வியூ போனா அப்படிதான் கேட்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பிடி போதும், ஆனா எல்லா கேமே எங்களுக்கு சொல்லி தரணும். அப்படிதான் வச்சு நம்ம வந்து வேலை வாங்குவாங்க. அதனால தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான். அவங்க நினைக்கிறாங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கே நம்மளை பத்தி தெரியும். நமக்கு வந்து எல்லா கேமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேம் மட்டும் எல்லாருமே விளையாட மாட்டாங்களே. எல்லா கேமே அவங்க டீச் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல சக்சஸ்ஃபுல் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஆசையா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம தான் அடிமை, நம்ம தான் சிக்கிட்டோம். ஸோ அதை பற்றி தான் இந்த டாபிக் யூனிட் 9ல, அதாவது ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இதுல வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பான்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு கேம் தெரிஞ்சீங்கன்னா வேஸ்ட், நிறைய கேம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கேம்ன்றத நான் வரிசையா சொல்றேன். அதுக்குள்ள நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காவது நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், பிளே ஃபீல்டு மெஷர்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். உங்க பிடி ரூம்ல என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு அப்படின்றத போனோடனே மறக்காம செக் பண்ணி வச்சிருங்க. ஏன் ரியல் லைஃப்ல நடந்தது. எக்யூப்மெண்ட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணாம அப்புறம் கடைசியில் போகும்போது நிறைய எக்யூப்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் அஃபீஷியல்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ஒரு கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஜாம் ஆகுது. டாப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு மேட்சுக்கு கூட்டு போறீங்க, அங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ரூல் தான் அப்படின்னு போய் நீங்க தைரியமா பேசணும்னா அதை பத்தி தெரிஞ்சதாதான் பேச முடியும். தெரியாம நம்ம போய் அங்க நின்று கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க கூடாதுல, அதுக்காக சொல்றேன். ஸோ ஒரு டியூட்டிஸ் ஆஃப் அஃபீஷியல்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு சில கேம்லாம் ஆர்டரா சொல்றேன், அந்த கேம்லாம் மெயினா போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல என்னென்ன இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் பால் இருக்க எல்லா கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பால் பேட்மிண்டன், கேரம், செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், ஹேண்ட்பால், ஹாக்கி, கபடி, கொக்கோ, டேபிள் டென்னிஸ், டென்னிஸ் அண்ட் வாலிபால். இப்போ இந்த கேம்லாம் நான் சொல்லியிருக்கல. இந்த கேமோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாப் டு பாட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நீங்கள் ஈஸியாக சர்வே ஆகிடலாம். ஏன்னா இதுதான் மேஜர் கேம்ஸ். இதில் இண்டோர் கேம், அவுட்டோர் கேம் அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை. மேஜர் கேம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா இடத்தையும் ஈஸியா சர்வே பண்ணிடலாம். அப்படி சர்வே பண்ண நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எல்லா கேம்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது எப்படி விளையாடணும், அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, எங்க எப்படி பேசலாம், எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம 1 by 1 டீச் பண்ணலாம். நம்ம கூட தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் அதுக்கு முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பிடி இப்பதான் படிக்கலாம்னு யாரும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டு போக சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனுபவத்தில் சொல்றேன். ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.